வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் வாய்ப்பு வழங்க முடியாது, பூஜ்யத் ஜெயசுந்தரவின் கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம். போலீசாரின் அதிரடி சோதனை, நூற்றுக்கணக்கானோர் சிக்கினர். நூறடி பள்ளத்தில் பாய்ந்த லொரி விபத்து, இருவர் படுகாயம். கிண்ணியா வைத்தியசாலையில் மருத்துவ அலட்சியம், வெளிப்படுத்திய ஊடகவியலாளருக்கு சிக்கல். 30 வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டுள்ள காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையை மீள ஆரம்பிக்க திட்டம். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மோதல், சகோதரனை காப்பாற்ற முயன்ற காவல்துறை உத்தியோகத்தர் படுகொலை. சோமாலிய கடற்கரைக்கு அப்பால் கடத்தப்பட்ட கப்பலில் இலங்கையரும் உள்ளதாக தகவல். இல்ரானின் வீட்டிற்கு சென்ற சிஐடியினர் பதறிப்போன வஜிர அபேவர்த்தன. இனி தொடர்வன விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுக்க தவறியமை மற்றும் கவனக்குறைவாக இருந்தமை தொடர்பில் தொடரப்பட்ட கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கில் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் முன்வைத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. கடந்த மார்ச் 26ஆம் தேதி பூஜித் ஜெயசுந்தரன் நீதிமன்ற கூண்டிலிருந்து வாக்குமூலம் அளித்திருந்த நிலையில் அதில் சில விடயங்களை குறிப்பிட தவறிவிட்டதாகவும், எனவே மேலதிகமாக 2 விடயங்களை விளக்குவதற்கு அனுமதி கோரியும் அவரது சட்டத்தரணி ரோஷன் தெஹிவல நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த தலைமை நீதிபதி பிரியந்தலியனிகே பூஜித் ஜெயசுந்தரவுக்கு ஏற்கனவே தனது தரப்பு நியாயங்களை கூற முழுமையான வாய்ப்பு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். கூண்டிலிருந்து வழங்கப்படும் இவ்வாறான வாக்குமூலங்கள் ஒரு சிறப்புரிமை என்றும் அவற்றை குறுக்கு விசாரணை செய்ய முடியாது என்பதால் மீண்டும் மீண்டும் அத்தகைய வாய்ப்பை வழங்குவது சட்டவிரோதமானது என்றும் நீதிபதி குறிப்பிட்டதை அடுத்து அவரின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது. இந்நிலையில் சாட்சியம் அளிக்க வந்திருந்த ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் நந்தன முனசிங்கி மற்றும் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் வருண ஜெயசுந்தர் ஆகியோரை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் மே மாதம் 22ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீசாரால் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 964 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை 965 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் 4 புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். குறித்த போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்களை வைத்திருந்த போதைப் பொருட்களையும் இதன்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதன்போது பெருமளவான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுவரெலியா ஹெட்டன் பிரதான வீதியில் இன்றைய தினம் லிந்துனை சமுர்த்தி வங்கிக்கு அருகில் 100 அடி பள்ளத்தில் லொரியொன்று வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் லொரியின் சாரதியும் உதவியாளரும் படுகாயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் லிந்துலை ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். லொரியின் திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் இவ்விபத்து நேர்ந்துள்ளது. மேலும் குறித்த விபத்தில் லொரி 2ஆக உடைந்து கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் விபத்து சம்பவம் குறித்து லிந்துலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கிண்ணியா வைத்தியசாலையில் இடம்பெற்ற மருத்துவ அலட்சி போக்கு தொடர்பில் முகநூல் வாயிலாக வெளிப்படுத்திய ஊடகவியலாளர் ஒருவருக்கு எதிராக கிண்ணியா காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிண்ணியா தள வைத்தியசாலையின் வைத்திய அர்ச்சகத்தினால் கடிதம் ஒன்றின் மூலம் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டில் கிண்ணியா தள வைத்தியசாலைக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் 3 வயது பிள்ளையின் இடக்காலில் ஏற்பட்ட முறிவுக்கு வலக்காலில் பிஓபி போட்டு வைத்தியர் சாதனை கிண்ணியா வைத்தியசாலையில் சம்பவம் என சமூக வலைதளங்களில் பொய்யான செய்தியை பரப்பி குறித்த ஊடகவியலாளர் அபகீர்த்தியை ஏற்படுத்துகிறார் எனவும், எனவே இவரை தீர விசாரித்து இவரின் நோக்கம், இதற்கு பின்னால் உள்ள சக்திகள் பற்றி விளக்கத்தை பெற்று தமக்கு நீதி கிடைக்க உத்தரவுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கடந்த 4/4/2026 அன்று கிண்ணியாவில் வசிக்கும் தம்பதியினர் 3 வயது குழந்தையுடன் பாளையூற்றில் வசிக்கும் பெண்ணின் தாயை பார்ப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். இதன்போது மோட்டார் சைக்கிள் சீனக்குடா பகுதியில் விபத்துக்குள்ளாகி தந்தை, தாய் மற்றும் குழந்தை ஆகிய மூவரும் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் கிண்ணியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது தாய் சுயநினைவற்ற நிலையில் திருகோணமலை வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளார்.
தந்தைக்கும் குழந்தைக்கும் சிகிச்சை நடைபெறுகிறது. இதன்போது 3 வயதான குழந்தையின் இடைக்காலில் முறிவு ஏற்பட்டுள்ளதாக எக்ஸ்ரே அறிக்கையின் மூலம் தெரிய வருகின்றது. மறுநாள் குறித்த குழந்தையின் இடக்காலில் ஏற்பட்ட முறிவுக்கு வலக்காலில் கட்டு போட்டு திருகோணமலை வைத்தியசாலைக்கு குழந்தையின் நோய்க்காவு வண்டி மூலம் திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அங்கு விபத்து சேவை பிரிவில் அன்று கடமையில் இருந்த சுகாதார உத்தியோகத்தர்களினால் முடிவு ஏற்படாத காலில் மாறி கட்டு போட்டிருப்பது கண்டறியப்பட்டு அவர்களுடைய தவறுகளை குழந்தையின் அம்மாவின் முன்னே சுட்டிக்காட்டி கிண்ணியா வைத்தியசாலைக்கு தொலைபேசியில் தொடர்பு ஏற்படுத்தி குறித்த உத்தியோகத்தர்கள் கதைக்கின்றனர். பின்னர் முறிவு ஏற்பட்ட சரியான காலுக்கு பிஓபி போடப்பட்டுள்ளது. யுத்தத்தின் காரணமாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இயங்காத நிலையில் உள்ள காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையினை மீள இயக்குவதற்கான யோசனையினை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்வைத்துள்ளது. அதற்கமைய கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தே, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும, கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய அமைச்சர் குழுவினர் கடந்த 7/3/2025 அன்று சீமெந்து தொழிற்சாலையை பார்வையிட்டனர். இதன்போது சீமெந்து தொழிற்சாலையை கைத்தொழில் மையமாக மாற்றி மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டார். மேலும் இந்த விஜயத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ரஜீவன், ஸ்ரீ பவானந்தராஜா உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். சித்திரை புத்தாண்டு விழா ஒன்றில் இடம்பெற்ற மோதலின் போது தனது சகோதரனை காப்பாற்ற முயன்ற காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கொல்லப்பட்டவர் மாளிகாவத்தை காவல் நிலையத்தில் கடமையாற்றி வந்த அம்பாந்தோட்டை வெலஸ்முள்ள பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், புத்தாண்டு விழா நடைபெற்ற இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த தனது சகோதரனை ஒரு குழுவினர் தாக்குவதாக கிடைத்த தகவலை அடுத்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி தனது காரில் அந்த இடத்திற்கு சென்றுள்ளார். பின்னர் அங்கு தனது சகோதரனை காப்பாற்ற முயன்ற போது எதிர்த்தரப்பை சேர்ந்த ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட கூர்மையான ஆயுத தாக்குதலில் அவர் படுகாயமடைந்த நிலையில் வெலஸ்முள்ள ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மாத்தறை வைத்தியசாலைக்கும் அதன் பிறகு கராப்பட்டிய போதனா வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக வெலஸ்முள்ள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் உயிரிழந்த அதிகாரியின் இறுதிக்கிரைகள் நாளைய தினம் காவல்துறை மரியாதையுடன் நடைபெறவுள்ளது. சோமாலியா கடற்கரை கப்பால் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட எரிபொருள் தாங்கி கப்பலின் ஊழியர்களில் இலங்கையர் ஒருவரும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சோமாலிய கடற்கரை கப்பால் 17 பேருடன் கடத்தப்பட்ட கப்பலில் இலங்கையர் ஒருவரும் 10 பாகிஸ்தானியர்கள், 4 இந்தோனேஷியர்கள், ஒரு இந்தியர் மற்றும் மியன்மார் நாட்டு பிரஜை ஒருவரும் அடங்குவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது கப்பலும் 17 ஊழியர்களும் கடற்கொள்ளையர்களின் கட்டுப்பாட்டில் சோமாலிய கடற்கரைக்கரையில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் சோமாலிய அதிகாரிகள் அல்லது சோமாலிய கடல் பரப்பில் கடற்கொள்ளை ஒழிப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்காமல் ஐரோப்பிய கடற்படை இதுகுறித்து இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பதனையும் வெளியிடவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் வேளையில் வாக்குமூலம் பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரது இல்லத்திற்கு சென்றமைக்கு ஐக்கிய தேசிய கட்சி கடும் கண்டனம் தெரிவித்தது. மைத்ரி விக்ரமசிங்கவுடன் ரணில் விக்ரமசிங்கவும் உடல்நலம் குன்றியிருக்கும் நேரத்தில் வெளியாட்கள் இல்லத்திற்கு செல்வது அவர்களின் உடல் நலத்திற்கு ஆபத்தை விளைவிப்பதாகும் என்று அக்கட்சியின் தவிசாளர் வஜ்ரபேவர்த்தன தெரிவித்தார். 16.6 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான பொது நிதியை தனது தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்காக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறையினர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தனர்.